லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ கேட்டதா வாக்குமூலம் கொடுப்பாங்களா? மங்காவை கொண்டுட்டு உன் கதையை முடிக்கிறேன். ஐயோ வேண்டாம், மங்காவை ஒண்ணு பண்ணாத. மங்காவை ஒண்ணு பண்ணிடாத, அவளை ஒண்ணு பண்ணாத. கதவு திறங்க. உள்ள யாரு? கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. கேக்கலையா? ஏய் வா. ஏய் விடு அம்மா, விடு என்ன அம்மா, விடு அம்மா. ஏய் இங்க பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ண இப்பவே விஷ ஊசி போட்டுருவேன். ஏய் கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. என்ன? இந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இல்லையே, இந்த ரூம்ல இருந்து எந்த சத்தமும் வந்திருக்காதே. இல்ல, இந்த ரூம்ல இருந்தா சத்தம் கேட்டுச்சு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஃப்ளோர்ல இந்த பேஷண்ட் மட்டும் தான் இருக்காங்க, வேற எந்த பேஷண்ட்டும் இல்ல. நான் மங்காவை பார்க்கலாமா? பார்க்கலாம். என்னன்னு பாருங்கக்கா. சிஸ்டர் என்ன? இல்ல, ரொம்ப சில்லுன்னு இருந்தது, ஷிவரிங்கா இருக்கிற மாதிரி இருந்தது, அதான் போத்தி விட்டுருக்கேன். ஓ சரி, பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. அப்புறம் இதுக்கு முன்னால இந்த ஹாஸ்பிடல்ல உங்களை பார்த்தது இல்லையே. நான் புது அப்பாயின்மெண்ட். சரி, மங்காவை நல்லா பாத்துக்குங்க, அவங்க ரொம்ப முக்கியமான பேஷண்ட். ஓகே. என்ன விடு, என்ன விடு. இங்க பாரு, வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு சத்தம் போட்ட அப்புறம் ஒன்ன கொன்னுட்டு அதுக்கப்புறம் மங்காவை கொல்ல வேண்டியதா வரும். ஏய் இங்க பாரு, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு, தயவு செஞ்சு மங்காவை விட்டுடு. சரி, நீயே ஆசைப்பட்டு கேட்டுட்ட, அப்ப முதல்ல ஒன்ன கொல்ல வேண்டியதான். அவதாரிணி வந்துட்டாடி. சுமதியம்மா, என்ன ஆச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். பாவம் மங்கா, அவளை கட்டி போட்டு வாயெல்லாம் ஒட்டி வச்சிருக்கா, மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. சரி வாங்க. வா. அபி, நீ மட்டும் வரலனா அந்த பொம்பளை என்னையும் மங்காவையும். அதான் நான் வந்துட்டேன்ல, விடுங்கம்மா.
மங்கா நீ கண் முழிச்சிட்ட. அபி பா- பா- பாப்பா மங்கா என்ன மங்கா ஆச்சு? அபி மங்கா அந்த பொம்பளை மங்காவுக்கு ஏதோ ஊசி போட பார்த்தா. ஊசியா? மேடம். நர்ஸ் வாங்க. இது என்ன ஊசின்னு டாக்டரை பார்த்து சொல்ல Okay, சொல்றீங்களா? madam. போய் கூட்டிட்டு வாங்களேன். அபி கவலைப்படாத, மங்காவுக்கு ஒன்னும் ஆகாது. வெளியில பேஷண்டோட அட்டெண்டர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். மேடம் உங்களை டாக்டர் வர சொன்னாரு. சரி நான் பாக்குறேன். வாங்க. வாங்க மேடம். டாக்டர் மங்கா இப்ப எப்படி இருக்கா? மங்கா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நீங்க சரியான நேரத்துக்கு வந்ததுனால மங்காவை காப்பாத்தியாச்சு. ஆனா மங்கா திரும்பவும் கோமாவுக்கு போயிட்டாங்க. அபி கவலைப்படாதீங்க, மங்கா சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாங்க. அபி கவலைப்படாத அபி, மங்காவுக்கு ஒன்னும் ஆகாது. அபி மங்காவை கொல்ல வந்தவங்க யாருன்னு ஜான்சி கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லணும். அபி பா சுமதி அம்மா, எனக்காக நீங்க ஒண்ணு செய்வீங்களா? என்னன்னு சொல்லு அபி, நான் செய்யறேன். மங்காவை கொல்ல ஒரு பொம்பளை வந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அபி அப்படி சொல்ற? தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்கம்மா. கேட்டாலும் இப்போதைக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அபி நீ எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அதனால நான் ஏன் எதுக்குன்னு கேட்கல. அதே மாதிரி நடந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். மங்கா நீ ரொம்ப நல்லவ. உனக்கு போய் இப்படி எல்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுமதி அம்மா, மங்காவை நல்லா பாத்துக்கோங்க. நான் வரேன். போயிட்டு வா அபி, ஜாக்கிரதை.
சொல்லி கேட்காம போன துஷ்ட சக்தி ரெண்டும் இப்ப கல்லா போயிருக்கு. அங்க ஒண்ணு வானியல் கணக்க கேட்டதுல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சும் அவிழ்ற நேரம் வந்துருச்சு. அம்மா அனுசுயா தேவி, உனக்கான சோதனை காலத்துல உன்னை காக்கிற எல்லச்சாமியா அந்த தீட்சண்ய ஆவி இருக்க போகுது. இந்த அஸ்தம சூனிய நட்சத்திரத்தோட நாழிகை முடியறதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் நடக்க போகுது. அங்க ஒண்ணு 30 வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்தை செய்ய போகுது. எல்லாம் உன்னோட திருவிளையாடல்பா. ஏகம்ப நாதா, எல்லாம் உன் திருவிளையாடல். எல்லாம் ஏகமாய் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உன்னோட கொண்டாட்டம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கான அறிகுறி தானே இது. நமச்சிவாய் நமச்சிவாய். நம்ம குரு அவர் குரு ரெண்டு பேரையும் அந்த கல்லது வெளியே கொண்டு வர நம்ம என்னடா பண்ண போறோம் தெரியலையாடா. എനിക്ക് ശ്വാസം മുട്ടത്. എന്നെ കൊണ്ട് ശ്വാസിക്കാൻ കഴിയുന്നില്ല. ഈ കല്ലുക്കുള്ളിരുന്ന് എപ്പോഴാவது ഞാൻ പുറത്ത് കടക്കണം. டேய், அந்த கல்லு தானா அசையுதுடா. என்னடா சொல்ற? கல்லு அசையுதா? ஆமாண்டா, நம்படா, அந்த கல்லு அசைஞ்சதுடா. அது எப்படி முடியும்? கல்லு எப்படி தானா அசையும்? டேய், இந்த கல்ல இருந்து ஏதோ சத்தம் வருதுல்ல? ஆமாண்டா. எப்படிடா இந்த கல்லு தானா அசையுது? தெரியலடா. പുറത്ത് ഏതോ ഒരാളുണ്ട്. டேய், கல்லுல இருந்து யாரோ பேசுற மாதிரி சத்தம் வருதுடா. കല്ലിന്റെ ഉള്ളിൽ നിന്ന് പുറത്ത് വരാൻ എനിക്ക് എന്റെ ശിഷ്യന്മാരുടെ സഹായം ആവശ്യമുണ്ട്. ശിഷ്യന്മാരുകളെ ഒന്ന് വരാൻ പറയുക. என்னடா? ஏதோ சத்தம் கேக்குறானா, என்னன்னு புரியல. ഞാൻ പറയുന്നത് കേൾക്കുക ഇല്ല. എന്റെ ശിഷ്യന്മാരുകളെ ഒന്ന് വരാൻ പറയുക. എനിക്ക് എങ്ങനെങ്കിലും എന്റെ ശിഷ്യന്മാരുകളോട് தொடர்பு கொள்ளணும். என்னடா சத்தம் கேட்டுச்சா? ஆமாண்டா, ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு புரிய மாட்டேங்குதுடா. குங்குமம் தானா கீழே விழுது. டேய், நம்ம குரு எப்போ வருவாங்க? எனக்கு தெரியலையே. குரு போகும்போது சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ശിഷ്യന്മാരെ, ഞാൻ ഒരു പ്രധാനപ്പെട്ട യാഗത്തിന് കിളമ്പി പോവുകയാണ്. ഞാൻ പോകുന്ന യാഗത്തിൽ എനിക്ക് എന്ത് വേണമെങ്കിലും നടக்கலாம். குருவே, പേടിക്കണ്ട. എന്റെ ഉയിരിന് ഏതൊരു ബാധിപ്പും വരാതെ. കാരണം എന്റെ ഉയിർ എന്റെ ഉടലിലില്ല. ആ പെട്ടിയിൽ ഒരു നാഗത്താളി പൂവുണ്ട്. ആ പൂവിലെത്താൻ എന്റെ ഉயிருള്ളത്. ഞാൻ പോകും ഇടത്തിൽ എനിക്ക് എന്തെങ്കിലും ശ്രമമുണ്ടായാൽ ആ പൂ ഉതിര ആരംഭിക്കും. ആ പൂ ഉതിർന്നാൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് ചൊല്ലിക്കൊടുത്ത മന്ത്രത്തെ പറഞ്ഞ് ഞാൻ இருக்கிற இடத்துக்கு வாங்க. சரிங்க குருவே. வா, நாம போய் அந்த பெட்டியை பார்க்கலாம். குருவுக்கு ஏதாவது சிரமமாச்சுன்னா நாம அதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட குருவுக்கு ஏதோ சிரமம் இருக்கு. நம்ம குரு சொன்ன மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போலாம்.
காளி ஓம் மகா காளி ஓம் காளி காளி ஓம் மகமாயி தாயே, ஓம் பரமேஸ்வரி தாயே. பாப்பா அபி அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்க அபி. ஜோதி, பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா அபி. தூங்கி எழுந்திருச்சு என் கூட விளையாண்டுட்டு இருக்கா. ஜோதி, அங்க தீபம் எரியுதா? அதெல்லாம் நல்லா எரியுது அபி, ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு ஜோதி. பாப்பாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? பாப்பாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்புறமா பாப்பாவை ஆசிரமத்துல வந்து பாக்குறேன். தீபத்தை மட்டும் அணையாம பாத்துக்கோ என்ன? சரி அபி. சரி, வச்சிடறேன் ஜோதி. சஞ்சீவ், ஏன்டா இப்படி பயமுறுத்துன? இல்ல, எதுக்குமே பயப்படாதவ என் அபி. அதான் நான் கத்துனா பயப்படுவாளன்னு பார்க்கதான் இப்படி பண்ணேன். என்ன சார், இன்னைக்கு ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல? ஆமா அபி. நீ பண்றதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அபி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டேன். கதையா? என்ன திடீர்னு கதையெல்லாம்? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேனே. சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோவக்காரன் இருந்தானோ. அவன் சட்டு சட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவானோ. அந்த கோவக்காரனை புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல பாசமா இருக்கிறது அவனோட அம்மா மட்டும்தானா. அவங்க அம்மா அடிக்கடி அவன் கோவப்படும் போதெல்லாம், உன்னை மாத்த ஒரு தேவதை வருவா, காலமெல்லாம் அவ உன் கையை பிடிச்சு உனக்கு துணையா உன் கூடவே நடத்து வருவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். அப்புறம் அந்த சமயத்துல ஒரு நாள் அவன் எப்பவும் போல எதுக்குன்னே தெரியாம கோவத்துல கார் எடுத்துக்கிட்டு வீதியில போய்கிட்டு இருந்தானா. அந்த கோவக்காரன் சட்டுன்னு காரை நிறுத்திட்டு அந்த பெரியவர்கிட்ட போய், நான் அந்த பக்கத்துல போக வந்தேன், நீதான் சாவறதுக்கு ஏன் அப்படிதான் கிடைச்சதா? அந்த கோவக்காரன் அந்த பெரியவரை அவசரப்பட்டு அடிக்க போயிட்டானோ. கொஞ்சம் கூட அறிவு இல்ல. எல்லாருமே பாக்குறாங்க. ஓட்டணும். பிடிச்ச கைய இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவதை விடவே இல்லை. அந்த கோபக்காரன் தான் வாழ்க்கையில அந்த தேவதைய பார்த்த நாள் தான் இந்த நாளா. சஞ்சீவ்,
அந்த தேவதை வந்த பிறகுதான் அந்த கோவுக்காரனோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறிச்சான். இப்ப அந்த கோவக்காரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கானோ. அந்த தேவதையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். என்ன சார், நாம முதல்ல சந்திச்சுக்கிட்ட நாளையெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல அபி, நீ என்ன டெய்லர் கடையில வச்சு வறுத்தெடுத்தல்ல, அந்த நாள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டு விடிய விடிய ரொமான்ஸ் போச்சே, அந்த நாள் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, எல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்க சாப்பிடுங்க, சரியா? சாப்பிடு சஞ்சீவ்.